இன்று நான் உங்களுக்கு ஒரு உளவியல் ஆயுதத்தை கொடுக்கப் போகிறேன். 500 வலிமையான மனிதர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு ஆயுதம். அப்படி ஒரு ஆயுதம். இதை வைத்து உங்களை உணர்வுபூர்வமாக யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஆனால் ஒரு எச்சரிக்கை. இந்த வீடியோவை நீங்கள் 30 வினாடிகளில் மூடிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு அடிமையாகவே இருப்பீர்கள். ஆனால் அடுத்த 10 நிமிடம் என்னுடன் நீங்கள் இருந்தால் ஆண்ட்ரூ கார்னெகி ஒரு மூடிய அறையில் என்னிடம் சொன்ன அந்த ரகசியத்தை நான் உங்களுக்குச் சொல்வேன். அந்த இரவில் அவர் கூறினார், நெப்போலியன், இதை கையாளத் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே இந்த நுட்பத்தை கற்றுக்கொடு. மற்றவர்கள் இதை தவறாக பயன்படுத்துவார்கள். சொல்லுங்கள், நீங்கள் தயாரா? பாருங்கள் நண்பரே, நான் உங்களிடம் பொய் சொல்ல மாட்டேன். என் வாழ்நாள் முழுதும் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் படித்திருக்கிறேன். தோல்வியை ஒப்புக்கொள்ளாத அந்த மனிதர்களிடம் சாதாரண மனிதர்களை விட என்ன வித்தியாசம் இருக்கிறது? 25 வருடங்கள் 500க்கும் மேற்பட்ட கோடீஸ்வரர்கள் மற்றும் தொழிலதிபர்களுடன் நான் இருந்தேன். அவர்கள் வீடுகளுக்குச் சென்றேன், அவர்களுடன் சாப்பிட்டேன், அவர்களின் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்தேன். இதில் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்னவென்றால், அவர்கள் அதிக திறமையானவர்கள் இல்லை, அதிர்ஷ்டசாலிகளும் இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான் அவர்களை வித்தியாசப்படுத்தியது. அவர்கள் மனம் எந்த ஒரு வெளி விஷயத்தாலும் அசைக்க முடியாததாக இருந்தது. அவமானங்களை கேள், புன்னகை செய். நிராகரிப்பு கிடைத்தால் அடுத்த அடியை நோக்கி கவனம் செலுத்து. தோல்வி வந்தால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறிச் செல். அவர்களுக்குள் ஒரு ஸ்விட்ச் இருப்பது போல அது அவர்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. இன்று அந்த ஸ்விட்சை நான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன். ஆனால் முதலில் லைக் பட்டனை அழுத்துங்கள். ஏனென்றால் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமையப் போகிறது. 6 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் வெற்றி பெறும்போது எல்லாம் மாறிய அந்த வீடியோ உங்களுக்கு நினைவிருக்கும். எனவே லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். இப்போது உண்மையான ஆட்டத்தை ஆரம்பிப்போம். உண்மையான பலம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்ட அந்த இரவு 1937ஆம் ஆண்டு நடந்த விஷயம் இது. நான் ஒரு சிறிய ஹோட்டல் அறையில் அமர்ந்திருந்தேன். தனிமையில், உடைந்து போய், தோற்றுப்போய். எனது திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தை வெளியிட யாரும் தயாராக இல்லை. ஒவ்வொரு பதிப்பாளரும் அதை நிராகரித்து விட்டனர். இது விற்காது நெப்போலியன். இந்த தத்துவங்களை யார் படிப்பார்கள்? மக்கள் நடைமுறை விஷயங்களைத்தான் விரும்புகிறார்கள். அந்த இரவில் நான் உடைந்து போனேன். 20 வருட உழைப்பு, 500 பேரின் நேர்காணல்கள் எல்லாம் வீண் என்று தோன்றியது. அப்போதுதான் ஆண்ட்ரூ கார்னெகியின் ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர் ஒருமுறை என்னிடம் கூறினார், நெப்போலியன், ஒருவரின் கருத்து உன் உண்மையை மாற்ற முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ளும் நாளில் நீ அமரனாகி விடுவாய். அந்த இரவில் நான் ஒரு முடிவெடுத்தேன். என் மனதிடம் ஒரு கேள்வியை கேட்டேன். இந்த புத்தகம் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் என்று நான் நம்புகிறேனா? பதில் ஆம். அப்படியானால் மற்றவர்களின் கருத்தால் என்னவாகப் போகிறது? அந்த இரவிலிருந்து நான் ஒரு விதியை உருவாக்கினேன். நான் எங்கு செல்ல விரும்புகிறேனோ அங்கு ஏற்கனவே சென்றவர்களின் ஆலோசனையை மட்டுமே நான் கேட்பேன். மற்றதெல்லாம் வெறும் சத்தம்தான். பிறகு என்ன நடந்தது தெரியுமா? திங்க் அண்ட் க்ரோ ரிச் அச்சடிக்கப்பட்டது. இன்று வரை 100 மில்லியனுக்கும் அதிகமான பிரதிகள் விற்கப்பட்டுள்ளன. அந்த இரவில் நான் தோல்வியை ஒப்புக்கொண்டிருந்தால், அந்த பதிப்பாளர்களின் வார்த்தைகளை நான் உண்மையாக நம்பியிருந்தால், இன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள். உண்மையான கேள்வி இதுதான். எத்தனை பேரின் வார்த்தைகளை உங்கள் உண்மையாக மாற அனுமதிக்கிறீர்கள்? நில்லுங்கள். இப்போது நான் உங்களிடம் சில சங்கடமான விஷயங்களை பேசுவேன். உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் இன்னும் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். நான் நேரடியாக பேசுகிறேன். நீங்கள் இங்கே உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆம், நெப்போலியன் சார் சொல்வது சரிதான். நானும் மனதளவில் வலிமையாக மாற வேண்டும். ஆனால் உண்மையாக சொல்லுங்கள், நேற்று வாட்ஸ்அப்பில் யாராவது உங்களை நிராகரித்திருந்தால் நாள் முழுவதும் அதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இன்ஸ்டாகிராமில் உங்கள் பதிவுக்கு குறைந்த லைக்ஸ் வந்தால் நீங்கள் சோர்ந்தடைந்து விட்டீர்கள் அல்லவா? யாராவது உங்கள் கனவுகளை கேலி செய்தால் நீங்கள் உங்கள் மீதே சந்தேகம் கொள்ளத் தொடங்கிவிட்டீர்கள் அல்லவா? பாருங்கள், நான் உங்களை மதிப்பிடவில்லை. நான் உண்மையை மட்டுமே சொல்கிறேன். ஏனென்றால் பிரச்சனை இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை தீர்வு கிடைக்காது. ஹென்றி ஃபோர்ட் ஒருமுறை என்னிடம் கூறினார், நெப்போலியன், மக்கள் மனதளவில் வலிமையாக மாற விரும்பவில்லை. அவர்கள் தற்காலிகமாக நன்றாக உணரவே விரும்புகிறார்கள்.
அதனால்தான் அவர்கள் மோட்டிவேஷனல் வீடியோக்களை பார்க்கிறார்கள், 2 நாட்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள், பிறகு மீண்டும் அதே பழைய பழக்கங்களுக்கு திரும்பி விடுகிறார்கள். இதை கேட்டு நான் வருத்தப்பட்டேன். ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் உண்மையாகவே மாற விரும்பினால் இனி ஒவ்வொரு விஷயத்தையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிராகரிப்பையும், ஒவ்வொரு விமர்சனத்தையும், ஒவ்வொரு தோல்வியையும். பிறகு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இது எனது இறுதி இலக்கை பாதிக்கிறதா? பெரும்பாலான நேரங்களில் பதில் இல்லை என்றுதான் இருக்கும். பிறகு ஏன் உங்கள் சக்தியை வீணடிக்கிறீர்கள்? ஜான் டி ராக்ஃபெல்லரின் ரகசிய நுட்பம். இப்போது நான் உங்களுக்கு முதல் நுட்பத்தை சொல்கிறேன். இதை நான் ஜான் டி ராக்ஃபெல்லரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஒரு நாள் நான் அவரது அலுவலகத்தில் இருந்தேன். அவர் முன்னால் ஒருவர் வந்து மிகவும் மோசமான ஒரு செய்தியை சொன்னார். மிஸ்டர் ராக்ஃபெல்லர், உங்களின் ஒரு பெரிய ஒப்பந்தம் தோல்வியடைந்து விட்டது, பல கோடி நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. நான் அதிர்ச்சியடைந்தேன். இப்போது ராக்ஃபெல்லர் கோபப்படுவார், கத்துவார், ஏதையாவது உடைப்பார் என்று நான் நினைத்தேன். ஆனால் என்ன நடந்தது? ராக்ஃபெல்லர் வெறும் 5 வினாடிகள் நின்று கண்களை மூடினார். பிறகு கண்களை திறந்தார், புன்னகை செய்துவிட்டு கேட்டார், ஓகே, அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அவ்வளவுதான். அந்த மனிதர் சென்ற பிறகு நான் கேட்டேன், மிஸ்டர் ராக்ஃபெல்லர், நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருந்தீர்கள்? பல கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதே. அவர் புன்னகைத்துச் சொன்னார், நெப்போலியன், நான் எனக்காக ஒரு விதியை கற்றுக்கொண்டிருக்கிறேன். எப்போதெல்லாம் ஒரு மோசமான செய்தி வருகிறதோ, நான் எனக்கு 5 வினாடிகள் கொடுக்கிறேன். அந்த 5 வினாடிகளில் நான் அதை முழுமையாக உணர என்னை அனுமதிக்கிறேன். கோபம், துக்கம், விரக்தி, எதுவாக இருந்தாலும். ஆனால் 5 வினாடிகளுக்குப் பிறகு நான் அதை அழித்து விடுகிறேன். அதன் பிறகு நான் தீர்வின் மீது மட்டுமே கவனம் செலுத்துகிறேன், பிரச்சனையின் மீது அல்ல. நான் ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு எளிமையானது, ஆனால் இவ்வளவு சக்தி வாய்ந்தது. அவர் மேலும் கூறினார், பார் நெப்போலியன், உணர்ச்சி என்பது ஒரு அலை போன்றது. அது வரும், போகும். ஆனால் நீ அதை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்தால் அது உன்னை மூழ்கடித்துவிடும். அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், உணர்கிறேன், பிறகு போகவிட்டு விடுகிறேன். அன்றிலிருந்து நான் இந்த நுட்பத்தை எல்லா இடங்களிலும் பார்த்தேன். தாமஸ் எடிசனிடம், தியோடர் ரூஸ்வெல்ட்டிடம், ஆண்ட்ரூ கார்னகியிடம். ஒவ்வொருவருக்கும் ஒரு முறை இருந்தது, ஆனால் அடிப்படை ஒன்றுதான். ஃபீல் இட், அக்செப்ட் இட், ரிலீஸ் இட், மூவ் ஆன். இப்போது உங்கள் முறை. நான் உங்களுக்கு ஒரு 7 நாள் சவாலை தருகிறேன். இதை நீங்கள் முடித்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். சவால் இதுதான், தி 5 செகண்ட் எமோஷனல் ரீசெட். அடுத்த 7 நாட்கள் யாராவது உங்களை அவமானப்படுத்தினால், நிராகரித்தால், புறக்கணித்தால், விமர்சித்தால், நீங்கள் 5 வினாடிகள் நில்லுங்கள். கண்களை மூடுங்கள். மூச்சை ஆழமாக இழுக்குங்கள், உணருங்கள். எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அதை உணருங்கள். கோபம், துக்கம், விரக்தி. ரிலீஸ் செய்யுங்கள். மூச்சை வெளிவிடும்போது அந்த உணர்ச்சியும் வெளியேறுவதாக கற்பனை செய்யுங்கள். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், இது எனது முக்கிய இலக்கை பாதிக்கிறதா? முன்னேறிச் செல்லுங்கள். இல்லையென்றால் அப்படியே முன்னேறிச் சென்று ஒவ்வொரு நாள் இரவும் தூங்குவதற்கு முன் கமெண்டில் எழுதுங்கள், டே 1 5 செகண்ட் ரூல் அப்ளைடு, டே 2 5 செகண்ட் ரூல் அப்ளைடு. நான் தனிப்பட்ட முறையில் உங்கள் கமெண்ட்டுகளை படிப்பேன். முழுமையாக 7 நாட்களையும் முடிப்பவர்களுக்கு எனது அடுத்த வீடியோவில் நான் ஷவுட் அவுட் கொடுப்பேன். நீங்கள் தயாரா? தாமஸ் எடிசனின் ஆய்வகத்தில் கற்றுக்கொண்ட பாடம். இப்போது 2வது நுட்பம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. நான் தாமஸ் எடிசனின் ஆய்வகத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு அவரது ஒரு பலகை தொங்கிக் கொண்டிருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, நாட் எவ்ரிதிங் டிசர்வ்ஸ் யுவர் அட்டென்ஷன். நான் கேட்டேன், மிஸ்டர் எடிசன், இது என்ன? அவர் சொன்னார், நெப்போலியன், ஒவ்வொரு நாளும் எனக்கு 100க்கும் மேற்பட்ட மெசேஜ்கள் வருகின்றன. யாராவது எனது சோதனையை விமர்சிக்கிறார்கள், யாராவது நான் நேரத்தை வீணடிப்பதாக கூறுகிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டுமென்று யாராவது எனக்கு அறிவுரை கூறுகிறார்கள். ஒவ்வொரு மெசேஜுக்கும் நான் பதிலளித்தால் என்னால் ஒருபோதும் வேலை செய்ய முடியாது. அதனால் நான் ஒரு மென்டல் ஃபில்டரை உருவாக்கியுள்ளேன்.
அவர் எனக்கு ஒரு நோட்டு புத்தகத்தை காட்டினார். அதில் வெறும் 5 பேரின் பெயர்கள் மட்டுமே எழுதப்பட்டிருந்தன. எடிசன் கூறினார், இந்த 5 பேரின் கருத்துகள் மட்டுமே எனக்கு முக்கியம். ஏனென்றால் இவர்கள் என் துறையில் நிபுணர்கள். இவர்கள் எதையாவது சாதித்திருக்கிறார்கள். இவர்களின் நோக்கங்கள் நல்லவை. இவர்கள் என்னை விட முன்னேறியவர்கள். இவர்களின் அறிவுரை பயனுள்ளது. மற்றவையெல்லாம் வெறும் கருத்துகள்தான், உண்மைகள் அல்ல. நான் திகைத்துவிட்டேன். இவ்வளவு எளிமையான அமைப்பு, ஆனால் இவ்வளவு பயனுள்ளது? எடிசன் எனக்கு இன்னொரு விஷயத்தையும் கூறினார். நெப்போலியன், மிகப்பெரிய டைம் வேஸ்ட் என்னவென்று உனக்கு தெரியுமா? உங்கள் பயணத்தில் இல்லாதவர்களை சமாதானப்படுத்துவது. உங்கள் தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொள்ளாதவர்கள். உங்கள் மட்டத்தில் இல்லாதவர்கள். அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளத் தேவையில்லை. நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க தேவையில்லை. உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்கள். ரிசல்ட் மூலம் பேசுங்கள். அந்த நாளில் எனக்கு புரிந்தது, மிகப்பெரிய சுதந்திரம் என்னவென்றால், நீங்கள் அனைவருக்கும் விளக்கம் அளிக்க வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் மாற்றும் அந்த தருணம். இப்போது என் வாழ்க்கையின் மிகவும் வேதனையான தருணத்தை நான் உங்களுக்குச் சொல்கிறேன். 1929ஆம் ஆண்டில் கிரேட் டிப்ரெஷன் வந்தது. நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். என் வீடு, என் சேமிப்பு, என் தொழில். மக்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள். பாருங்கள், நெப்போலியன் ஹில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் எழுதுகிறார், ஆனால் அவர் ஏழையாக இருக்கிறார். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஆனால் அவரே உடைந்து விட்டார். அந்த நாட்களில் நான் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தேன். பல நாட்கள் பசியோடு தூங்கினேன். ஒரு நாள் இரவு நான் உடைந்து போனேன். ஒருவேளை அவர்கள் சொல்வது சரிதானோ? ஒருவேளை நான் ஒரு ஏமாற்றுக்காரனோ என்று நினைத்தேன். அந்த இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. காலை 4 மணிக்கு நான் எழுந்தேன். எனது நோட்டு புத்தகங்கள் அனைத்தையும் வெளியே எடுத்தேன். அந்த 20 வருட ஆராய்ச்சி, 500 நேர்காணல்கள், ஆயிரக்கணக்கான பக்கங்கள். ஒவ்வொரு பக்கமாக படித்தேன். ஆண்ட்ரூ கார்னெகியின் வார்த்தைகள், ஹென்றி ஃபோர்டின் அறிவுரை, ராக்ஃபெல்லரின் தத்துவம். காலை 6 மணிக்கு எனக்கு என் பதில் கிடைத்துவிட்டது. ஒரு பக்கத்தில் நானே எழுதியிருந்தேன், Success is not about never falling. It's about rising every time you fall. அந்த நொடியில் நான் உணர்ந்தேன், நானே பரிசோதிக்காத அந்த கொள்கைகளை நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். இப்போதுதான் உண்மையான சோதனை. மற்றவர்களுக்கு நான் சொல்வதை நான் செய்வேனா? அன்றிலிருந்து நான் ஒரு முடிவெடுத்தேன். என் தத்துவத்தை நான் நிரூபிக்க மாட்டேன், அதை நான் வாழ்ந்து காட்டுவேன். அடுத்த 3 ஆண்டுகளில் நான் மீண்டும் எழுந்து நின்றேன். ஸ்ட்ராங்கர் தென் எவர், வைசர் தென் எவர். ஏனென்றால் நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் நான் பயன்படுத்தினேன். இன்று எனது புத்தகங்கள் 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை ஊக்கப்படுத்தியுள்ளன. அதனால் கேள்வி இதுதான், உங்கள் உண்மையான சோதனை வரும்போது உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் செய்வீர்களா அல்லது தோல்வியை ஒப்புக்கொள்வீர்களா? தி அல்டிமேட் ஷீல்ட், ஐ சூஸ் மை பேட்டில்ஸ். இப்போது கடைசி மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த நுட்பம். இதை நான் தியோடோர் ரூஸ்வெல்ட்டிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தார். ஒவ்வொரு நாளும் தாக்குதல்கள், ஒவ்வொரு நாளும் விமர்சனங்கள், ஒவ்வொரு நாளும் சர்ச்சைகள். ஒரு நாள் நான் கேட்டேன், மிஸ்டர் பிரசிடென்ட், இவ்வளவு தாக்குதல்கள் இருந்தாலும் நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள்? அவர் கூறினார், நெப்போலியன், நான் எனக்காக ஒரு விதியை உருவாக்கியுள்ளேன். எனது நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் போர்களில் மட்டுமே நான் ஈடுபடுவேன். மற்றவையெல்லாம் வெறும் கவனச்சிதறல்கள்தான். அவர் எனக்கு ஒரு டயரியை காட்டினார். அதில் எழுதப்பட்டிருந்தது, பேட்டில்ஸ் ஐ வில் ஃபைட், பாலிசிஸ் தட் ஹெல்ப் மை கண்ட்ரி, decisions that shape future, actions that align with my values. Battles I will ignore, personal attacks, political drama, media controversies, people's opinions. ரூஸ்வெல்ட் கூறினார், ஒவ்வொரு விஷயத்திற்கும் எதிர்வினையாற்றுவது பலவீனம், பலம் அல்ல. உண்மையான பலம் என்பது தேர்ந்தெடுத்து செயல்படுவதுதான். உங்கள் சக்தியை பாதுகாப்பது, மேலும் உண்மையாகவே முக்கியமான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துவது. இதை கேட்டு என் வாழ்க்கை மாறிவிட்டது. நான் உணர்ந்தேன்,
நீங்கள் எவ்வளவு அதிகமாக எதிர்வினையாற்றுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் கட்டுப்பாட்டை இழக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக புறக்கணிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் சக்திசாலியாக மாறுகிறீர்கள். எனவே பாருங்கள் நண்பரே, இன்று நான் உங்களுக்கு 3 சக்தி வாய்ந்த நுட்பங்களை கொடுத்துள்ளேன். 1. The 5 second emotional reset. Feel it, accept it, release it, move on. 2. The mental filter. உங்கள் மட்டத்தில் அல்லது அதற்கு மேலுள்ள அந்த 5 பேரின் பேச்சை மட்டுமே கேளுங்கள். 3. Choose your battles. ஒவ்வொரு விஷயத்திற்கும் எதிர்வினையாற்றாதீர்கள். தேர்ந்தெடுத்து செயல்படுங்கள். ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால், நீங்கள் கேட்பதோடு நிறுத்திக் கொள்வீர்களா அல்லது செயல்படுவீர்களா? பாருங்கள், நான் 25 வருடங்களாக இதையெல்லாம் படித்து வருகிறேன். நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். 95% மக்கள் மோட்டிவேஷனல் கண்டென்ட்டை பார்க்கிறார்கள். ஆனால் வெறும் 5% பேர் மட்டுமே அதை பயன்படுத்துகிறார்கள். அந்த 5% பேர் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். எனவே இன்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் அந்த 95% இருப்பீர்களா அல்லது அந்த 5% வருவீர்களா? நீங்கள் அந்த 5% வர விரும்பினால் இப்போது இதை செய்யுங்கள். லைக் செய்யுங்கள். அப்போதுதான் அல்காரிதம் தகுதியான மற்றவர்களுக்கும் இதை கொண்டு செல்லும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் நான் ஒவ்வொரு வாரமும் இது போன்ற சக்தி வாய்ந்த பாடங்களை கொண்டு வருகிறேன். கமெண்டில் எழுதுங்கள், I am part of the 5%. இது உங்களின் பப்ளிக் கமிட்மெண்டாக இருக்கும். இந்த வீடியோவை 3 பேருக்கு அனுப்புங்கள். யாரை நீங்கள் உண்மையிலேயே வளர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ. மேலும் மிகவும் முக்கியமானது, அடுத்த 7 நாட்கள் 5 செகண்ட் ரூலை பின்பற்றுங்கள். மேலும் ஒவ்வொரு நாளும் கமெண்டில் அப்டேட் கொடுங்கள். நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். முழுமையாக 7 நாட்களையும் முடிப்பவர்களை எனது அடுத்த வீடியோவில் நான் ஃபீச்சர் செய்வேன். நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கை தகுதியானவர்களுக்கு கிடைப்பதில்லை, செயல்படுபவர்களுக்கே கிடைக்கிறது. நான் நெப்போலியன் ஹில். உங்கள் பயணத்தில் நான் உங்களுடன் இருக்கிறேன். ஆனால் நடக்க வேண்டியது நீங்கள்தான். எனவே இப்போது செல்லுங்கள். நீங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டுங்கள். இப்போது சென்று வெற்றி கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்வேன், 500 பணக்காரர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட தி மில்லியனர் மார்னிங் ருட்டீன். தவறவிடாதீர்கள். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.